2011ஆம் ஆண்டு தமிழக அரசு உளவு பார்க்கும் கருவியை வாங்குவதற்கான ஒப்பந்தம் போட்டதாக விக்கிலீக்ஸ் வெளியிட்ட செய்திகள் பொய்யானவை என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் மறுப்பு தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையின் நுண்ணறிவு பிரிவு ஹேக்கர்ஸ் என்ற இத்தாலி நாட்டு உளவு நிறுவனத்துடன் கண்காணிப்பு கருவியை வாங்குவதற்காக ஒப்பந்தம் போட்டதாக விக்கிலீக்ஸ் வெளியிட்ட செய்தி அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய TKS இளங்கோவன், விக்கிலீக்ஸ் என்பது அவதூறு பரப்பும் இணையதளம் என்றார். விக்கிலீக்ஸின் தகவல்களை வைத்து பார்த்தால் எல்லா அரசியல் தலைவர்களும் குற்றவாளிகள் என்று கூறுவது போல உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக மீது இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி அபாண்டமாக பழி போடும் விக்கிலீக்ஸின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் TKS இளங்கோவன் தெரிவித்தார். விக்கிலீக்ஸில் வருகிற தகவல் எல்லாம் உண்மை என்றால் இந்திய அரசியலில் எல்லா தலைவர்களுமே தவறு செய்தவர்கள் என்று அர்த்தம். விக்கிலீக்ஸில் வந்த தகவல்கள் பல தகவல்கள் தவறானவை என்று நிரூபிக்கப்பட்டு விக்கிலீக்ஸ் அதிபரை கைது செய்கிற அளவுக்கு போய் பொய்யான தகவல்களை பரப்புகிறார் என்று கைது செய்கிற அளவுக்கு போய் பழைய வரலாறை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்களா, அது நம்பகத்தன்மையற்ற ஒரு நிறுவனமாக விக்கிலீக்ஸ் இருக்கிறது.